நடுவானிலேயே பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், நடுவானிலேயே பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன, விவரங்களை சொல்லுங்க. போர் நிறுத்தத்திற்கு இரண்டு நாடுகளும் சம்மதித்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தை மீறுவது, எல்லையை தாண்டி தாக்குதல் நடத்துவது, பொதுமக்களை குறிவைப்பது என்கின்ற அந்த போக்கை பின்பற்றக்கூடிய நிலையில தற்போது பஞ்சாபினுடைய மோகா நகரிலும் மின் விநியோகத்தை நிறுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை பஞ்சாப் மேற்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை முறியடிப்பது, மக்களுடைய உயிரையும் உடைமையையும் பாதுகாப்பது மட்டும்தான் இந்தியாவினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. சற்று முன் இந்திய ராணுவம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறி உடல் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தற்போது நீக்கி இருப்பதாக இந்திய ராணுவம் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை நம்மிடம் தெரிவித்திருக்கிறது. பார்மர் நகர், பஞ்சாபின் மோகா நகர் உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் வான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் செயல்படுவதை இந்தியா எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று நம்மால் சொல்ல முடியும். ஏனென்றால் கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் கார்கில் போர் மற்றும் 1947 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சென்ற ஆண்டுகளில் இருந்து வரைக்கும் அவர்கள் சொன்ன எதையும் செய்ததே இல்லை. அத கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவது, ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவது என்கின்ற பல்வேறு வகைகளில் இந்தியாவிற்கான இடையூறாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானால் வளர்க்கப்படக்கூடிய பயங்கரவாதிகள் இந்தியாவுடைய எல்லைப் பகுதிகளுக்கு வந்து இந்திய மக்களை அழித்துவிட்டு, அப்பாவி மக்களை அழித்துவிட்டு சென்று விடுவார்கள். அவர்கள் மீது மட்டும் அவர்கள் எந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று மட்டும் கண்காணித்து அவர்களை மட்டும் துல்லியமாக தாக்கி அளித்திருக்கிறது இதுவரை இந்தியா. இந்த போர் பதற்ற சூழல் உருவாக்கக்கூடிய நிலையிலும் ராணுவ நிலைகள் எங்கிருக்கிறது, பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு எங்கிருக்கிறது என்பதை மட்டும்தான் குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவினுடைய இந்த சிவிலில் இருக்கக்கூடிய பகுதிகள், குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை உலக அரங்கிற்கு இந்தியா கடந்த 4 நாட்களாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகும் ட்ரோன்களை வான்களில் பறக்கவிட்டு அவற்றை உளவு ட்ரோன்களா அல்லது ட்ரோன்களா என்கின்ற அறிவுகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.